3 ஆண்டுகளுக்கு முன் மூடப்பட்ட 12 மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க தாவேக அரசு திட்டம். டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்கும் நடவடிக்கை என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கண்டனம். மருத்துவத்துறையில் 2144 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் முதலமைச்சர் விஜய். 139 கோடியில் புதிய கட்டடங்களை திறந்து நலம் டிஎன் இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார். குதிரை பேரம் நடத்தி எம்எல்ஏக்களை வாங்கும் விஜய்தான் களவாணி என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். இன்னமும் முதலமைச்சருக்கான முதிர்ச்சியுடன் நடந்து கொள்ளவில்லை என காட்டு. ஒன்பது 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3வது மொழியில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். சிபிஎஸ்இ புதிய அறிவிப்பால் சர்ச்சை. தாவேக ஆட்சிக்கு வந்த பின் போலீஸ் துன்புறுத்தலால் 4 பேர் மரணம் என திமுக புகார். சபரிவர்மன் மரணம் குறித்து முதலமைச்சர் விஜய் உரிய பதிலளிக்க உதயநிதி வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டி என இந்திய கம்யூனிஸ்ட் அறிவிப்பு. தமிழ்நாட்டு அரசியலில் குதிரை பேரம் நடப்பதாக மு. வீரபாண்டியன் பரபரப்பு குற்றச்சாட்டு. பழனியில் 100 கோடி ரூபாய் கோயில் நிலம் விற்கப்பட்டதில் முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற முயற்சி என புகார். முறைகேட்டின் பின்னணியில் இருப்பவர்களை நடவடிக்கை எடுக்க பக்தர்கள் வலியுறுத்தல். பழனி கோயில் நில விற்பனையில் தவறு நடந்திருப்பதாக அமைச்சர் லோகேஷ் ஒப்புதல். முறைகேடாக நடந்த பத்திரப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். நேரடி கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 70 ரூபாய் லஞ்சம் பெறுவதாக குற்றச்சாட்டு. தாவேக அரசு கண்டுகொள்ளாதது ஏன் என விவசாயிகள் கேள்வி. பனிரெண்டு மணல் குவாரிகளை திறக்கும் அரசின் முடிவுக்கு அன்புமணி டிடிவி தினகரன் எதிர்ப்பு. காவிரி டெல்டாவை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் போட்டி போடக்கூடாது என வலியுறுத்தல். எஸ்பி வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது பணி நியமனத்தில் விதிமீறல். 54 இளநிலை உதவியாளர்கள் பணி நீக்கம் செல்லும் என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம். ஒசூரிலிருந்து பேரணியாக சென்று மாநில எல்லையில் முழக்கம். சிவகங்கை அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மறியல் போராட்டம். தடுப்புகளை தள்ளிவிட்டு தடையை மீறி கடைக்கு பூட்டு போட முயன்றதால் போலீசார் தடுத்து நிறுத்தம். இந்த டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்துற வரைக்கும் இந்த இடத்திலேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு உறங்குவது. எப்ப கடையை அப்புறப்படுத்துறாங்களோ அப்ப நாங்களும் வெளியே வருவது. அது வரைக்கும் இங்கே நாங்க சமைக்கிறதுன்னு அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் நாங்க செய்துகிட்டு இருக்கோம். நாமக்கல்லில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை வரலாறு காணாத உயர்வு. ஒரே நாளில் 5 காசுகள் உயர்ந்து 6 ரூபாய் 75 காசுகளாக அதிகரிப்பு. கொப்பரை தேங்காய்க்கு கிலோ 300 ரூபாய் என விலை நிர்ணயிக்க வலியுறுத்தல். பட்டுக்கோட்டையில் தென்னை விவசாயிகள் பேரணி. ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் காக்ரோச் கட்சி 24வது நாளாக போராட்டம். 17வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கல்வியாளர் சோனம் வான்சுக் உடல்நிலை பாதிப்பு. ஐசிசியின் ஜூன் மாத சிறந்த வீரருக்கான விருதுக்கு சுப்மன் கில் பெயர் பரிந்துரை. மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை ஸ்ரீசரணி இடம் பிடித்தார்.
தமிழ்நாட்டில் மூடப்பட்ட மணல் குவாரிகளை 3 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்க தாவேக அரசு திட்டமிட்டுள்ளது. குறிப்பாக டெல்டா மாவட்ட ஆற்றுப்படுகைகளில் மணல் குவாரிகள் திறக்கப்படுவதால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அமலாக்கத்துறை சோதனையை அடுத்து தமிழ்நாட்டில் மணல் குவாரிகள் மூடப்பட்ட நிலையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு 10 முதல் 12 மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க தாவேக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. மணல் கடத்தலை தடுக்கும் வகையில் தொழில்நுட்ப ரீதியாக கண்காணிப்பு பணிகளை நிர்வகிக்கும் குஜராத்தை சேர்ந்த நிறுவனத்தின் உதவியையும் தமிழ்நாடு அரசு நாடுகிறது. குறிப்பாக 600 முதல் 650 கிலோமீட்டர் தொலைவு வரையிலான ஆற்றுப்படுகைகள் மணல் குவாரிகளுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இந்த குவாரிகள் பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் இருப்பது விவசாயிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 12 மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க கடும் கண்டனம் தெரிவித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், காவிரி டெல்டாவை பாலைவனமாக்குவதில் கர்நாடக அரசுடன் போட்டி போடக்கூடாது என தாவேக அரசை விமர்சித்துள்ளார். காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என எச்சரித்துள்ள அன்புமணி, வெளிநாடுகளில் இருந்து மணல் இறக்குமதி செய்வது உள்ளிட்ட ஏராளமான மாற்று வழிகள் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கைக்கோள் வாயிலாக கண்காணிப்பதன் மூலம் அளவுக்கு அதிகமாக மணல் அள்ளப்படுவது தடுக்கப்படும் என்பது சாத்தியமல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசால் திட்டமிடப்பட்ட மணல் குவாரிகளை திறந்தால் காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உள்பட பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதிதாக 12 மணல் சுரங்கங்களை திறப்பது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த முடிவை அரசு எடுக்குமானால் நிச்சயமாக மக்களின் எதிர்ப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த மாற்று கட்டுமானம் சார்ந்த கனிமங்களை நோக்கி போகுது, ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ் நோக்கி போகிறது தான் இது தீர்வாக்க முடியும். ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், பிற மாநிலங்களில் சர்ப்ளஸாக மண் இருக்குது, பிற நாடுகளில் சர்ப்ளஸான மண் இருக்குது. இப்பொழுதைக்கு டெம்பரரியாக நாம் அவற்றை பயன்படுத்தி கொண்டு இந்த காலகட்டத்தில் நாம் மாற்று கட்டுமானங்களை நோக்கி அல்லது ஆல்டர்னேட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் நோக்கி போகிறது தான் சரியாக இருக்கும். மணல் குவாரியுடைய மறுபெயர் மணல் கொள்ளை தான். இப்போ ஏற்கனவே பார்த்தா இங்கே வந்து நிலத்தடி நீர் இல்லை, கொள்ளடத்தில் கூட்டு குடிநீர் திட்டத்தில் தண்ணி இல்லாமல் ஆற்றுலலாம் உரமாக உப்பு தண்ணி தான் கிடைக்குது. குடிக்கிற தண்ணிக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு, இன்றைக்கி விவசாய நிலத்துக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் மணல் அள்ளுறப்ப நிலத்தடி நீர் மட்டங்கிறது இன்னும் ரொம்ப கீழே போகுது. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் வந்து இன்றைக்கி எம் சாண்டு பி சாண்டுன்னு பல திட்டங்கள் வந்துருச்சு பல மாநிலங்களில். இன்றைக்கி யாருமே இப்போ இந்த ஆற்று மணல் அள்ளி ஊடு கட்டணும்லாம் இப்போ யாரும் நினைக்கிறதில்ல, மாற்று திட்டங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மணல் கொள்ளையை நீங்கள் அனுமதிக்கிறதுங்கிறது இது வந்து ஆளுங்கட்சிக்காரங்கள் கொள்ளையடிக்கிறதுக்கான ஒரு திட்டமும் இருக்குமோங்கிறது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த தமிழக அரசினால் விவசாயிகளோட வாழ்வாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நலிவடைஞ்சிக்கிட்டே போயிட்டுருக்கு. இது இன்றைக்கி வந்து நிலத்தடி நீர்மட்டம் வந்து அகல பாதாளத்துக்கு போயிட்டுருக்கு. இந்த மணல் குவாரி செயல்படுச்சு அப்படின்னா நிலத்தடி நீர்மட்டம் இன்னும் கீழே போயிடும். இதனால் விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுவாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா காவேரி பகுதியில் டெல்டா பகுதியில் வந்து ஒரு 16 லட்சம் ஏக்கருக்கு மேலே நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் வந்து ஆண்டுக்கு 20 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நெல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் 50% நெல் உற்பத்தி வந்து டெல்டா மாவட்டம் தான் பூர்த்தி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த மணல் குவாரிகள் வந்து செயல்பட்டால் உணவு தட்டுப்பாட்டில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். தமிழ்நாட்டில் கட்டுமானத்திற்கு நாள் ஒன்றுக்கு 60,000 லோடு மணல் தேவைப்படும் சூழலில் எம்சாண்ட் மணலை சார்ந்திருப்பதை குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளது. அதற்காக மணல் குவாரிகள் திறப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறும் விவசாயிகள், சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மாற்று வழிகளை ஆராய வலியுறுத்துகின்றனர். அதிமுகவை கூட்டு களவாணி என முதலமைச்சர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் குதிரை பேரம் மூலம் அதிமுகவினரை தாவேகாவில் இணைக்கும் விஜய்தான் களவாணி என எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்லை, கூட்டு களவாணிங்க. சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அறிவிக்க முடியுமா? அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து, அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர், அவர்தான் களவாளி.
தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடப்பதாகவும் மாநிலத்தின் நலனுக்காக இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தாவேகா அரசுக்கு ஆதரவளித்து வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கடுமையாக சாடியுள்ளார். பிரபல ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள மு. வீரபாண்டியன், எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரம் நடத்தும் கலாச்சாரம் வட மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பரவியுள்ளதாக தெரிவித்தார். குதிரை பேரங்கள் நம் கண்முன்னே அரங்கேறுவதாக கூறியுள்ள வீரபாண்டியன், மாநில நலனுக்காக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களது அரசியல் நலன்களை பாதுகாத்துக் கொண்டு பதவியில் நீடிப்பதற்காக குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக சாடியுள்ளார். வாக்காளர்களின் விரல்களில் உள்ள மை மறைவதற்கு முன்பே எம்எல்ஏக்கள் கட்சி மாறினால் அது மக்களின் தீர்ப்புக்கு துரோகம் செய்வது போன்றாகும் எனவும் மு. வீரபாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற ஜனநாயக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தண்டிக்கும் அதிகாரம் மக்களிடம்தான் உள்ளது என்றும், குதிரை பேரத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சிகள் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் இடதுசாரிகள் எதிர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இடதுசாரி கட்சிகளின் பலத்தை சோதிப்பதற்காக வரவுள்ள உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ள மு. வீரபாண்டியன், தேவைப்பட்டால் எதிர்கால தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட இடதுசாரிகள் தயாராக இருப்பதாகவும், தற்போது வரவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை எனவும் கூறியிருக்கிறார். முதலமைச்சர் விஜயின் கரூர் உரை குறித்து பேசிய மு. வீரபாண்டியன், தாவேகா அரசு இன்னும் தேர்தல் மனநிலையில்தான் உள்ளது என்றும், முதல்வர் விஜய் ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான பேச்சுகளையும் சைகைகளையும் தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எப்போதும் அரசியல் முதிர்ச்சியை கடைபிடித்து ராஜதந்திரத்தை வெளிப்படுத்தியுள்ளார் என்றும் மு. வீரபாண்டியன் குறிப்பிட்டார். பிற கட்சிகளில் வழக்குகளை சந்தித்துவிட்டு தாவேகாவில் இணைவதால் தூய்மையான அரசியல் வாக்குறுதி நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளது என சிபிஐ மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சன் நியூஸுக்கு அவர் அளித்த பேட்டியில், உள்ளாட்சித் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் தனித்து கூட களம் காண்போம் என்றும் தெரிவித்துள்ளார். குதிரை பேதங்கள் ஏற்புடையதல்ல. இதெல்லாம் வட மாநிலங்களின் கலாச்சாரம். தமிழ் மண்ணுக்கு அது ஏற்புடையதல்ல. தமிழ்நாட்டில் வெவ்வேறு கட்சிகள் என்றாலும் ஒரு சிறந்த அரசியல் நெறிகளை நமக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த விழுமியங்களை நாம் பற்றி நிற்க வேண்டும். எதன் பொருட்டும் குதிரை பேரங்கள் ஏற்புடையதல்ல. விலை பேசப்படுவதும் விளைபோவதும் ஏற்புடையதல்ல. மக்கள் எல்லாவற்றையும் கண்ணுறுகிறார்கள். மக்களிடமிருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. எங்களை பொறுத்தவரை தாவேகாவுக்கு நாங்கள் வெளியிருந்து ஆதரவளிக்கிறோம். இது மதசார்பற்ற சக்திகளின் ஆதரவு. முழுமையாக இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் ஜனநாயகபூர்வமாக நடைபெற வேண்டும் என்றுதான் நாங்கள் அமைப்பாகக்கூடிய அரசியலாக எடுத்திருக்கிற முடிவு. இது ஜனநாயகத்தில் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளித்து நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இது 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி தொடர்வது ஜனநாயகத்துக்கு நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த அரசு மதச்சார்பில் உறுதியாக நிற்க வேண்டும். இடையில் ஒரு தூய்மையான அரசு அமைப்பதாக தான் முதல்வர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சியில் இருந்தவர்கள் பல்வேறு வழக்குகளை சந்தித்துவிட்டு ஆளுங்கட்சியை நோக்கி வருகிற போது தாங்கள் முன்மொழிந்த அதே தூய்மையான அரசியலுக்கு அது நெருக்கடி என்பதை தான் நான் சுட்டிக்காட்டினேன். இப்பொழுதும் அதையே சுட்டிக்காட்டுகிறோம். எங்களை பொறுத்தவரை தேர்தல் நேரங்களில் அரசியல் அவரவர் கட்சி கூடி நாங்கள் முடிவெடுப்போம். தேவைப்பட்டால் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூடி முடிவுகள் எடுக்கும். தேர்தல் நேரத்தில் எத்தகைய நிலை என்பதை நாங்கள் அந்த சூழலில் முடிவெடுப்போம். ஒருவேளை கம்யூனிஸ்டுகளை நிலவுகிற சூழல் நிர்பந்திக்குமேனால் கம்யூனிஸ்டுகள் உள்ளாட்சியில் தனித்த கூட கலங்காண்போம். டெல்டா மாவட்டங்களில் முன்பட்ட சாகுபடி முடிவடைந்துள்ள நிலையில் முறையான திட்டமிடல் இல்லாமல் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பதால் தவித்து வரும் விவசாயிகள் கொள்முதல் நிலையங்களில் ஏராளமான குளறுபடிகள் தலைவிரித்தாடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் உள்ள பெரும்பாலான நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆயிரக்கணக்கில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. இதனால் புதிதாக நெல் கொண்டு வரும் விவசாயிகளிடம் உடனுக்குடன் கொள்முதல் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. நெல் கொள்முதல் மையங்களில் லஞ்சம் ஊழல் அதிகரித்திருப்பதும் மற்றொரு முக்கிய காரணம் என்று புகார் கூறும் விவசாயிகள் நெல் கொள்முதல் குறித்து அரசு எந்த விளக்கமும் தராமல் இருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். கொள்முதல் செய்யணுமா, அதுக்கு இவ்வளவு கூட முன்னெல்லாம் 30 ரூபா 40 ரூபா வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். போன சம்பாவில் எல்லா விலையும் ஏற மாதிரி இதையும் ஏறிட்டு அவங்களே ஏத்திட்டாங்க. 70 ரூபா 60 ரூபாங்கிற மாதிரி ஏத்திட்டு இருக்காங்க நெல் கொள்முதல் நிலைய ஊழியர்கள். லாரியில 3000 ரூபா கேட்கறாங்க ஒரு லோடுக்கு அப்படிங்கிறாங்க. இவன் வாங்குறத அங்க கொடுத்துட்டாலும் இவன் மறுபடியும் நம்மளதான் உயிரை எடுக்கிறான். நீ விவசாயிட்ட தான் கூட ஏத்திக்கிட்டு இருப்பான். இது எல்லாமே விவசாயிக்கு பாதகமான ஒரு செயல். இதை அரசாங்கம் அனுமதிக்குதா இல்ல தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? இதை பத்தி எந்த ஒரு விளக்கமும் அரசாங்கத்திட்ட இருந்து வரல. டெல்டா மாவட்டங்களில் உள்ள 1,60,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடிக்காக வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுவது இந்த ஆண்டு தள்ளிப் போயுள்ளது. அதற்கு முன் ஏப்ரல் மாதம் முதல் நடக்கும் குறுகிய கால முன்பட்ட சாகுபடியும் முடிந்து அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதுவரை நெல் கொள்முதல் குறித்து தமிழக அரசிடமிருந்து எந்த வழிகாட்டுதலும் இல்லாததால் விவசாயிகள் கோபமடைந்துள்ளனர். அரசிடம் எந்த திட்டமிடலும் இல்லாததே இத்தனை குளறுபடிகளுக்கும் காரணம் என்கிறார்கள் அவர்கள்.
ஒரு மாவட்டத்தில் எத்தனை மெட்ரிக் டன், எத்தனை லட்சம் மெட்ரிக் டன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அரசுக்கிட்ட ஒரு திட்டமிடுதல் வேணும். அந்த திட்டமிடுதலை வச்சு எவ்வளோ சாக்கு வேணும், எவ்வளோ சணல் வேணும், அந்த நெல்லை எங்கெங்கெல்லாம் இருப்பு வைக்கலாம், அந்த மாவட்டத்தில் அந்த நெல்லை இருப்பு வச்ச நெல்லை எவ்வளோ நாளைக்கு பாதுகாக்கலாம், பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அது முன்கூட்டியே திட்டமிடணும். அதிகாரிகள் திட்டமிட்டு இந்த பர்ச்சேஸ் பண்ண நெல்லை எத்தனை மாதம் வச்சுக்கலாம். திறந்தவெளி சேமிப்பு கணக்கில் அதிகபட்சமாக ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுருக்கலாம். அதுக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா டிஸ்கிளேர் ஆகிடும். டிஸ்கிளேர் ஆனால் என்ன பண்ணும், அந்த பொது விநியோக பொருத்தத்துக்கு போகிற அரிசி மங்கி இருக்கும். பொதுமக்கள் அரிசி தரம் சரியில்லாமல். பாபநாசம், அம்மாப்பேட்டை, கும்பகோணம், ஒரத்தநாடு, குத்தாலம், வலங்கைமான், நீடாமங்கலம், மன்னார்குடி ஆகிய இடங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தலா 10,000 முதல் 15,000 நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றன. கொள்முதல் செய்யப்படும் நெல்லை உடனுக்குடன் கிடங்குகளுக்கோ திறந்தவெளி கிடங்குகளுக்கோ அரவைக்கோ கொண்டு செல்வதில் குழப்பம் நிலவுவதால் மேலும் இழப்பு ஏற்படாமல் தடுக்க புதிதாக கொள்முதல் செய்வதை ஊழியர்கள் நிறுத்தியுள்ளனர். ஊதிய பிரச்சினை, லாரி பிரச்சினை, அரவிக்கு செல்வதில் உள்ள பிரச்சினை என எது பற்றியும் தங்களிடம் ஆலோசிப்பதில்லை என்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். விவசாயிகளை கலந்தாய்வு பண்றதே இல்லை. இந்த இதுக்கு முன்னாடி உள்ள முந்தைய அரசுகள்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டத்தை போட்டு விவசாயிகள்ட்ட கருத்து கேட்பாங்க, என்னென்ன மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட இன்னைக்கு புள்ளி விவரங்கிறது ஸ்பிங்கர் பாயிண்ட்ல இருக்குங்க, விரல் நுனியில இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 38 மாவட்டத்துக்கு 8 கோடி பேருக்கு எவ்வளவு உங்களுக்கு இந்த அரிசி தேவைங்கிறது பிடிஎஸ் சிஸ்டம் தெரியும். அப்ப அன்னன்னைக்கு நீங்க எடுத்து அன்னன்னைக்கு நீங்க கொண்டுட்டு போயிடலாம். உங்களுடைய கருத்தை தெளிவா சொல்றோம், புரிஞ்சுக்கிங்க. உங்களால இப்ப இதுவரை புதிய அரசு வந்துச்சு, சந்தோஷமா இருக்கிறாங்க விவசாயிகள், பொதுமக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா 100% இல்லை. ஆய்வுக்கு வந்த உணவுத்துறை அமைச்சரிடம் தற்போதைய பிரச்சினைகளை சொல்லி 1 மாதமாகியும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். லாரி பிரச்சினை ஏற்படும் இடங்களிலெல்லாம் விவசாயிகளின் டிராக்டர்களிலேயே கொள்முதல் செய்யப்படும் நெல்லை கிடங்குக்கு கொண்டு செல்லும் அவலமும் அரங்கேறுகிறது. 1728 கொள்முதல் நிலையங்கள் இருந்தும் 17.8 லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை சேமிக்க கிடங்குகள் அமைக்கப்பட்டிருந்தும் தமிழக அரசிடமிருந்து உரிய வழிகாட்டுதல் இல்லாததால் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துவிடாதா என்ற ஏக்கத்துடன் கொள்முதல் நிலைய வாயில்களில் தவிப்போடு காத்து கிடக்கிறார்கள் டெல்டா விவசாயிகள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.